நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நல்ல நம்ம ஒரு வேத வசனத்தை வைத்து நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல எதற்காக ஜெபிக்க போறோம்னா, நம்மளுடைய பிள்ளைகள் ஞானமான நண்பர்களை கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஞானவான்களோடு சேர்ந்து பயணிக்கிறவர்களா நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கணும். மூடருக்கு தோழர்களா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போடாதபடிக்கு, நாசம் அடைந்து போடாதபடிக்கு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் ஞானவான்களோடு இணைந்து இருக்கிறவர்களா இருக்கணும். ஞானமான காரியங்களை செய்கிறவர்களா எங்களுடைய பிள்ளையை நீங்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஞானிகளோடயே எங்களுடைய பிள்ளைகள் சஞ்சரிக்கணும், ஞானிகளோடய எங்களுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். ஆண்டவரே, ஞானிகளோடய இருந்து தன்னுடைய ஞானத்தையும் அவர்கள் பெருக்கிக் கொள்ளணும். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் மூடனோடு கைகோர்த்திராதபடிக்கு, மூடர்களோடு கைகோர்த்திராதபடிக்கு, கைகோர்த்து தன்னுடைய வாழ்க்கையை தோல்வியை தழுவ விட்டு கொடுக்காதபடிக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஞானவான்களோடு கைகோத்து நடக்கிறவர்களா இருக்கட்டும். ஞானமில்லாத பிள்ளைகளோடு இணைந்து, மூடர்களோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதபடிக்கு, தோல்வியை தழுவிக் கொள்ளாதபடிக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக. எங்க பிள்ளைகள் ஞானவான்களோடு இணைந்து நடக்கிற வாழ்க்கை, ஞானவான்களோடு சேர்ந்து ஆண்டவரே நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஞானவான்களோடு இணைந்து நடந்து அவர்களிடத்துல அநேக காரியங்களை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளா என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும். ஆண்டவரே, ஞானம் உள்ளவர்களா இந்த பூலோகத்துல நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. அந்த ஞானத்தின் ஆவினாலே எங்களுடைய பிள்ளையை நீ நிரப்புவீராக. இந்த ஞானம் என்கிற சகோதரி எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே, அந்த ஆவி எங்களோடு இருக்கும்போது எங்களால ஆண்டவரே இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியுமே. ஆண்டவரே, சத்துருவின் சதி ஆலோசனைகளை அறிந்து கொள்ள முடியுமே. ஞானமுள்ள உதடுகள் எங்களுக்கு கிடைக்குமே. அப்பா, நீர் அப்படி மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானமுள்ள பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகளும் ஞானவான்களாய் நாங்களும் நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த இரவிலே தோல்வியை பார்த்து, எந்த தோல்வியை பார்த்து அழுது கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவீராக. பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வழியை சீரமைத்துக் கொள்ள, ஞானவான்களோடு சஞ்சரித்துக் கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக. நீர் எங்களோடு இருங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.